ஹலோ ஜெனி, என்ன எக்ஸாம்லாம் நல்லபடியா எழுதி முடிச்சிட்டியா? ஆ, எழுதிட்டேன். அப்படின்னா உங்ககிட்ட நீ எப்போ வேணாலும் பேசலாம், அப்படிதானே? ஃப்ரீயா தானே இருப்ப? இல்ல இல்ல, இன்னும் 2 எக்ஸாம் இருக்கு. அப்படியா? உனக்கு எக்ஸாம் இன்னும் முடியலையா? ச்சே, முடிஞ்சிருச்சு. நீ அடிக்கடி பேசலாம், மீட் பண்ணலாம்னு நினைச்சேன். மீட் பண்றதா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஏன் ஜெனி அப்படி சொல்ற? மீட் பண்றதுக்குலாம் எங்க அம்மா என்னை எங்கேயும் அனுப்ப மாட்டாங்க. அது மத்தவங்க கூட அனுப்ப மாட்டாங்க. நான் அப்படியே உனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஏன் கூட உங்க அம்மா அனுப்பி விடுவாங்க. எக்ஸாம் முடிஞ்ச உடனே நம்ம வெளியே போலாம். ஒரு நாள் எங்க கம்பெனிக்கு நீ வாங்க. இல்ல இல்ல, அங்கெல்லாம் வர முடியாது, எங்க அம்மா விட மாட்டாங்க. இப்பதானே சொன்னேன், என் கூடனா உங்க அம்மா எங்க வேணாலும் அனுப்பி வைப்பாங்க. அதனால நீ என் கூட எங்க வேணாலும் வரலாம். அதுக்கு எங்க அம்மாட்ட நீங்க பர்மிஷன் கேட்கணும்ல. என்னது பர்மிஷன் கேட்கணுமா? நீ என்ன ஸ்கூல் போனா? இந்த மாதிரி என் கூட நீ போறேன்னு சொல்லிட்டு வர வேண்டியதானே? ஆஹா, அம்மா திட்டுவாங்க. நீங்க வேணா அம்மாட்ட பர்மிஷன் கேளுங்க, நான் வரேன். ஜெனி, வெளியூர்ல எல்லாம் தங்கி படிச்சேன்னு கேள்விப்பட்டேன். அம்மாக்கு இவ்வளவு பயப்படுற? ஆமா, எங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எங்கேயுமே அனாவசியமா அனுப்ப மாட்டாங்க. சரி சரி, நான் ஆன்ட்டி கிட்ட பேசுறேன். கண்டிப்பா என் கூட அனுப்பி வைப்பாங்க. சரி ஜெனி, உனக்கு என்னைக்கு எக்ஸாம்? அதுவா, மண்டே தான் எக்ஸாம். அப்போ 2 நாள் ஃப்ரீ தான். படிக்கணும். படி ஜெனி, நான் என்ன வேண்டாம் நான் சொல்ல போறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் கூட படி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அது இல்ல, ரொம்ப நேரம் போன்லயே பேசிட்டு இருந்தா படிக்க முடியாதுல்ல. அப்ப சரி, அப்ப நான் வச்சுட்டுமா? இல்ல இல்ல, பேசுங்க. ஜெனி, ஐயோ, அம்மா வராங்க, நான் வைக்கிறேன். ஜெனி, ஹலோ ஜெனி. அம்மா தானே வராங்க, அதுக்கு எதுக்கு கட் பண்றா? அம்மாக்கு இவ்வளவு பயமா? சரி சரி, இவன் நல்ல பொண்ணுதான். அவ அக்கா மாதிரி இல்ல. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். ஏ ஜெனி, யார் கூட பேசிட்டு இருந்தா? அம்மா, அது வந்து என்னது வந்து? நீ யார் கூட பேசிட்டு இருந்தான்னு கேட்டேன். அம்மா, அது சும்மாதான். சும்மா யார் கூட பேசுவ? காலேஜ்ல படிக்கிற ஆம்பளை பசங்க கூட பேசிட்டு இருக்கியோ? சீச்சி, இல்லம்மா. வேற யார் கூட பேசுன? நீ பேசுன கேட்டுட்டு தான் வந்தேன். அம்மா, அவர் கூட தான் பேசிட்டு இருந்தேன். அவரா? யாரு? அதாம்மா, அன்னைக்கு பூ வச்சாங்கல்ல. யாரு? அந்த மாப்பிள்ளையா? ஆமா, அவர்தான். அவர்தான் போன் பண்ணாரு, அவர் கூட தான் பேசிட்டு இருந்தேன். அவர் எப்படி பண்ணுவாரு? உன் நம்பர் அவர்கிட்ட எப்படி போச்சு? அன்னைக்கு பேச வரும்போது நீ நம்பர் கொடுத்தியோ? இல்லம்மா, நான்லாம் நம்பர் கொடுக்கல, நீங்க தான் கொடுத்தீங்களா? நானா? நான் எங்க கொடுத்தேன்? அவங்க அம்மா நம்பர் கேட்டக்கு நான் தர முடியாதுன்னு சொன்னேன். எப்படி அவர்கிட்ட உன் நம்பர் போச்சு? நீ கேட்கவே இல்லையா? யார் தந்தா? நீ கேட்டேன், அப்பா அம்மா தான் தந்தாங்கன்னு சொன்னாங்க. என்னது, அப்பா அம்மாவா? ஆமா, நீங்க இல்லனா அப்பா யாரோ ஒருத்தர் தான் அவங்க மம்மிட்ட நம்பர் கொடுத்தீங்களா, அவங்க கிட்ட கொடுத்திருக்காங்க. ஓஹோ, அப்படின்னா அந்த அம்மா உங்க அப்பாட்ட நம்பர் வாங்கியிருக்குமோ? என்கிட்ட கேட்டு கேட்டு பார்த்துச்சு, நான் தர முடியாதுன்னு சொன்னேன். உடனே அவர்கிட்ட போய் வாங்கியிருக்கு. நீயும் என்கிட்ட ஒரு வார்த்தை பேசலாமா வேண்டாமான்னு கேட்காம நீ பேசிட்டு இருக்கா? வா, நீங்க தான் நம்பர் கொடுத்திருக்கீங்கன்னு சொன்னதுனால பேசலாம்னு நினைச்சிட்டேம்மா. நினைப்பா, நல்லா நினைப்பா. உனக்கு எக்ஸாம் இருக்குல்ல, எதுக்காக இப்படி நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கா? இப்பவே அவர் கூட என்ன பேச்சு வேண்டி கிடக்கு உனக்கு? கல்யாணம் முடிஞ்ச கூட அவர் கூட தானே பேச போறா. இப்பவே போன்ல பேசணும் அப்படி என்ன ஆசை? நான் ஒன்னும் ஆசைப்படல, அவர் தான் போன் பண்ணாரு. அவர் போன் பண்ணாலும் நீ பேசணுமா வேண்டாமான்னு என்கிட்ட நீ பர்மிஷன் கேட்டுக்கணும். அது என்ன உன் இஷ்டத்துக்கு போன் பேசுறது? அவரும் நானும் கல்யாணம் தானமா பண்ணிக்க போறோம். என்ன ஜெனி, என்னையவே ஏத்து பேசிட்டு இருக்கியோ? இல்லம்மா, நான் நீங்க கொடுத்திருப்பீங்கன்னு நினைச்சுதான் பேசினேன். நான் உன் நம்பரை யார்கிட்டயும் கொடுக்கல. இங்க பார், இதுக்கு மேல அவர் கூட நீ பேசக்கூடாது. அம்மா, என்ன? அவர் ஏன் பேசலன்னு கேட்டா என்னம்மா சொல்றது? நீ போனே அட்டன் பண்ண கூடாது. வேணும்னா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வை. அவர் ஏதாவது நினைச்சுக்கிட்டு வருமா? நினைச்சா நினைச்சிட்டு போட்டோம். உனக்கு என்ன அவர் மேல அவ்வளவு கச்சனை? கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா நீ அவர் கூட தான் பேச போற. அதுக்காக இப்பவே பேசிக்கிட்டு இருக்கணும் ஒன்னும் அவசியம் கிடையாது. இதுக்கு மேல அவர் போன் பண்ணா நீ எடுக்க கூடாது, பேசவும் கூடாது. போய் படிக்கிற வேலை பாரு. இனி அவர் கூட நீ பேசுறது பார்த்தேன் போனை உடச்சி போட்டுருவேன். இல்லம்மா, வேண்டாம், நான் பேச மாட்டேன். போய் படி. நான் இப்போதைக்கு நம்பர் கொடுக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த ராசாத்தியம்மா என் புருஷன்ட்ட நம்பர் வாங்கிட்டு போயிருக்கு. இவரும் அது கேட்டவனே நம்பரை தூக்கி கொடுத்துருக்காரு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம. எங்க போனாரு அவரு? அவருக்கு இருக்கு முதல்ல. Hey,
என்னடா ஆமா அஸ்வின். டேய் அவளை போய் நான் காதலிப்பேனா? என்னடா பேசுறேன் நீ முட்டாத்தனமா? நான் அவளை எப்படி ஒழிச்சு கட்டலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். தேவலாம் பேசாத அஸ்வின், எரிச்சலா வருது அவளை காதலிக்கிறேன்னு சொல்றதை கேட்கும் போதே. அஸ்வின் இந்த டென்ஷன்ல எனக்கு பார்ட்டி பண்ணவே மூடு இல்ல. அஸ்வின் எங்க பாட்டி ஒரு ஐடியா சொன்னாங்க. ஆமாண்டா அந்த மூக்காய் ஏன் எனக்கு பிடிக்கலன்னு நான் பாட்டிகிட்ட சொன்னேன்ல, பாட்டி அதுக்கு வேற ஒரு ஐடியா சொன்னாங்க. அது வந்து அம்மா கிட்ட கல்யாணம் பிடிக்கலன்னு சொன்னா கண்டிப்பா வீட்டை விட்டு போன்னு சொல்லிருப்பா. அதனால நீ வேற பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கோ, மூக்காய் கூட நடக்க கல்யாணம் நின்று போயிருன்னு சொன்னாங்க. டேய் அவளுங்களுக்குலாம் என்னை கட்டிக்கிறதுக்கு தகுதி இல்லடா. ஆமாண்டா அவங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அதுக்கும் பாட்டி ஒரு ஐடியா கொடுத்தாங்கடா. அது வந்து அஸ்வின் எங்க மாமா பொண்ணு இருக்குல்ல ஜெனி, அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு எங்க பாட்டி சொல்லியிருக்காங்கடா. ஆமாண்டா அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு பாட்டி எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்க. ஆமாண்டா பாட்டி இந்த விஷயத்த இப்ப சொல்லல, எப்பத்துல இருந்தோ சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணி இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்கல்ல, அப்பத்துல இருந்து என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு அப்பெல்லாம் அவளை சுத்தமா பிடிக்காது, ஏன் அண்ணியுமே பிடிக்காது. ஆனா இப்போ இந்த மூக்காயிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு அந்த ஜெனி எவ்வளவு பரவாயில்ல. பார்க்கவும் அழகா இருப்பா, நல்ல மாடர்னா இருப்பா, பேரும் கியூட்டா இருக்கு, எல்லாத்துக்கும் மேல நல்ல வசதி. அவளை கல்யாணம் பண்ணிட்டா எங்க பரம்பரை சொத்து எங்ககிட்டே வந்துரும். அது மட்டும் இல்ல ராணியத்தை சம்பாதிச்சு வச்சிருக்க மொத்த சொத்து எங்களுக்கே வந்துரும். அதான் பாட்டி கொடுத்த ஐடியா நல்லா இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆமா அஸ்வின் சக்சஸ் பண்ணிட வேண்டியதான். பாட்டி நல்லா யோசிச்சு சொல்லுன்னு சொன்னாங்க, அதை யோசிச்சுட்டு இருக்கேன். சீச்சி எனக்கு அவ வேண்டாம். அவளுக்கு 1000 மடங்கு இந்த ஜெனி எவ்வளவு பரவாயில்ல. அம்மாக்கு பிடிக்காதுடா. ஆமா அண்ணி வீட்டுக்கு வந்ததுக்கே அம்மா ரொம்ப கோவப்பட்டாங்க. ஏன் அம்மாக்கு பிடிக்கலங்கிறதுனால எனக்குமே அவங்கள பிடிக்கல. நானும் அவங்ககிட்டயும் கோவப்பட்டிருக்கேன், ஜெனிகிட்டயும் கோவப்பட்டிருக்கேன். அதான் இப்ப எப்படி அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இதேதான் பாட்டியே சொன்னாங்கடா. ஐடியா நல்லாதான் இருக்கு. அம்மாவுக்காக தான் நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன். சரி அஸ்வின், எதுக்காக இல்லாட்டியும் அந்த மூக்காயிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நான் இதுக்கு சம்மதிச்சே ஆகணும். நான் பாட்டிட்டு போய் சொல்லிட்டு வரேன். ஏங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? நானா என்ன கேக்குற ராணி? நான் என்ன கேட்கணும் உங்களுக்கு புரியலையோ? புரியல ராணி, புரியாம தானே கேட்க. என்ன விஷயம் தெளிவா சொல்லு. ஜெனி விஷயத்துல நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? ஜெனி விஷயத்துலயா? அவ விஷயத்துல எல்லாத்துலயும் நீ தானே முடிவு எடுத்துட்டு இருக்கா. என்னைய கேட்ட என்ன அர்த்தம்? நீனா என்னைய ஒரு மனுஷனா கூட மதிக்க மாட்டீங்க. என்ன மதிக்கல உங்களை? அப்படி என்ன விஷயத்துல நான் மதிக்காம நடந்துட்டேன்? ஒரு வருஷம் அவ படிப்பு முடிகிற வரைக்கும் கல்யாண பேச்சு எடுக்க வேண்டாம் நீங்க சொன்னீங்க. நான் அந்த பேச்சை எடுத்தனும். உங்க பேச்சுக்கு நான் மரியாதை கொடுத்தானே இத்தனை நாள காத்துட்டு இருந்தேன். இதுக்கு காத்துட்டு இருந்தா, ஆனா மத்த விஷயத்துல எல்லாம் கோட்டை விட்டுட்டியே. என்ன கோட்டை விட்டேன்? எப்படி அந்த வீட்டு கட்டி கொடுக்க வேண்டாம்னு சொன்னேன், நீ கேட்டியோ? இங்க பாருங்க, ஏற்கனவே அந்த மாப்பிள்ளை கல்யாணம் நடக்காம போனதுக்கு காரணமே நம்ம தான். அதுக்கு பிராயச்சித்தமா தான் இவளை கட்டி கொடுக்கணும்னு நினைச்சேன்.
அந்த குடும்பமும் ஒன்றும் மோசமான குடும்பம் கிடையாது. மருமகளுக்கு 50 பவுன் நகை போட்டு கட்டிக்கிட்டு போறேன்னு இருக்காவ. யார் இந்த காலத்துல அப்படி செய்வா? நம்ம கிட்ட இருந்தா எதிர்பார்ப்பாவ. உங்க தங்கச்சி சரோஜா செய்வாளோ? என் தங்கச்சி தானே செய்வா. செய்வா, நல்லா செய்வா. கஷ்டப்பட்ட வீட்டுல தானே இப்ப பொண்ணு இருக்கா. அந்த பிள்ளைக்கு இவன் தான் நகை போட்டுருவாளோ? போடுவா ராணி, அவன் மருமகளுக்கு என்ன வேணாலும் போடுவா. ஏன் நம்ம பிள்ளைக்கு அவன் செஞ்சுட்டு தானே இருக்கா. நீ 1 கிராம் நகை கொடுத்தான்னு சொல்லு பாப்போம். குடுக்கற அளவுக்கு உங்க மாவ காத்துட்டு இருந்து கல்யாணம் பண்ண பாருங்க. வீட்டுக்கு தெரியாம ஓடி போனா அவளை பத்திலாம் நீங்க பேசாதங்க. நான் நினைச்ச மாதிரி மட்டும் அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சிருந்து வச்சுடுங்க. ஜெனிக்கு இப்ப மாப்பிள்ள பாத்துருக்க மாட்டேன். இன்னும் 2 வருஷம் கழிச்சு வேற எங்கேயாவது மாப்பிள்ள பார்த்து நல்ல இடத்துல கட்டி கொடுத்துருப்பேன். அப்போ இது நல்ல இடம் இல்லன்னு நீயே சொல்ற, அப்படித்தானே? நல்ல இடம் தான் ராணி, இந்த இடம் வேண்டாம் ராணி. இப்ப கூட ஒன்னும் பிரச்சனை இல்லை, நிறுத்திடலாம். வாய் மூடுங்க. இப்படிதான் அவளுக்கு சொல்லிக்கிட்டு இருந்திய. இப்படி சொல்லி சொல்லி அவ ஓடியே போயிட்டா. இவளுக்கும் அந்த மாதிரி சொல்றதை முதல்ல நிறுத்துங்க. அந்த ராசாத்திய மட்டும் நம்ம ஜெனி நம்பர் கொடுத்தீங்களோ? ஆமா கொடுத்தேன். எதுக்காக கொடுத்தீங்க என்ன கேட்காம? அவிய இந்த மாதிரி என் மகன் உங்க மக கூட பேசணும் ஆசைப்படியான்னு சொன்னாவ. நம்பர் கேட்டாவ, அதனால கொடுத்தேன். நீ தானே அந்த வீட்டுக்கு கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுற. அவர் தானே நம்ம பொண்ணுக்கு மாப்பிள்ள. அதான் 2 பேரும் பேசி நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டோம் தான் கொடுத்துருக்கேன் நம்பரை. 2 பேரும் மனசு விட்டு பேசினாலே ஒருத்தர் பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு தெரிஞ்சிடும். ஓஹோ, பிளான் போட்டு தான் கொடுத்தீங்களோ? பிளான் எல்லாம் போடல ராணி. கல்யாணத்துக்கு முன்னாடியே பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு 2 பேரும் பேசி புரிஞ்சுக்கிட்டோம். பிடிச்சிருந்தா நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு வைக்கலாம். பிடிக்கலனா பிரிச்சிடலாமா? ஆமா ராணி, அதுவும் கரெக்ட் தான். வேற இடத்துல நம்ம பிள்ளைய கட்டி கொடுத்துடலாம். நினைச்சேன் நீங்க நம்பர் கொடுத்திருக்கேன்னு சொல்லும் போதே நினைச்சேன் உங்க திட்டம் வேற மாதிரி இருக்கும். நீ அதே மாதிரிதான் இருந்திருக்கு. 2 பேரும் இப்பவே பேசி ஒருத்தருக்கு பிடிக்காம போய் பிரிஞ்சிடணும். நான் அப்படி நினைக்கல ராணி. பேசி புரிஞ்சுக்கிட்டோம் தான் கொடுத்துருக்கேன். நீ சொன்ன மாதிரி நடந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். அதானே, உங்க எண்ணம் பூரா அப்படிதான் இருக்கும். கல்யாணம் பேசிட்டு இன்னொரு இடத்துல போய் மாப்பிள்ள பார்க்க போவிய. இங்க பாருங்க, என்ன ஆனாலும் சரி அந்த வீட்டுக்கு தான் ஜெனியை கட்டி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு மேல நீங்க ஏதாவது பிளான் போட்டு ஏதாவது பண்ணின்னு வச்சிடுங்க. சாரி வராது சொல்லிட்டேன். நான் இப்ப என்ன தப்பு பண்ண ராணி? நீ தான் அவர் தான் மாப்பிள்ளன்னு கூட்டிட்டு வந்தா. அவர் தான் நம்பர் வேணும் உங்க பொண்ணு கூட பேசணும்னு கேட்டிருக்காரு. நம்பர் கொடுத்தா என்ன தப்பு? ஒருத்தர் பேசி புரிஞ்சுக்கிட்டுமே. கல்யாணத்துக்கு பிறகு புரிஞ்சுட்டாலே போதும். இப்ப யார் கூட போன்ல பேச வேண்டிய அவசியம் கிடையாது. நான் ஜெனி கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஏன் ராணி இப்படி பண்றா? இங்க பாருங்க, இதுக்கு மேல அந்த அம்மா உங்ககிட்ட ஏதாவது கேட்டுச்சுன்னா கல்யாணத்துக்கு பிறகு பேசுவோம்னு சொல்லுங்க. என்கிட்ட கேட்டா நான் பேசிக்கிடுவேன். அவ மனசுல எந்த அளவுக்கு என்ன இருக்குன்னு இப்பதான் தெரியுது. என்கிட்ட கேட்டு நான் கொடுக்கலன்னு எனக்கு தெரியாம உங்ககிட்ட கேட்டு வாங்கிட்டு போயிருக்காவ. இதுல என்ன தப்பு இருக்கு ராணி? கல்யாணம் பேசினா எல்லா பொண்ணு மாப்பிள்ளையும் பேசிக்கிடுறது தானே. அப்பதானே ஒருத்தருக்கு புரிதல் வரும். இந்த காலத்துல போய் இதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு இருக்க. உங்களுக்கு மட்டும்தான் தப்பு எல்லாம் சரியா தெரியும். சரியா இருக்கிறதெல்லாம் தப்பா தெரியும். இங்க பாருங்க, எது சரி எது தப்புன்னு எனக்கு தான் தெரியும். ஜெனி இதுக்கு மேல அவர் கூட பேச மாட்டா. நான் பேச வேண்டான்னு அவட்ட சொல்லிட்டேன். உங்ககிட்ட அவ கேட்டா கல்யாணத்துக்கு பிறகு பேசட்டும்னு சொல்லுங்க. இப்படி பண்றதுக்கு பேசாம இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ராணி. வாயை மூடுங்க. இவன் ஏன் தான் இப்படி பண்றானோ எனக்கு புரியல. மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கானோ தெரியல. அந்த பையன் தான் மாப்பிள்ளைன்னு கூட்டிட்டு வரா. அந்த பையன் பேசக்கூடாதுன்னு சொல்றா. பேசாம பழகாம ஒருத்தர் எப்படி பிடிக்கும்? கல்யாணம் பண்ணிட்டு போன பிறகு பிடிக்கலன்னா நம்ம பிள்ளை என்ன பண்ணுவா? அதை பத்தி ஒரு நிமிஷம் கூட இவ யோசிக்கவே மாட்டாளே. இவ என்னதான் திட்டம் வச்சிருக்கான்னு எனக்கு புரியல. பாட்டி பாட்டி, நீங்க நேத்து கேட்டீங்கல்ல, அதுக்கு எனக்கு முழு சம்மதம் பாட்டி. பாட்டி, அந்த பொண்ணு அம்மாக்கு பிடிக்காதே. அப்படியா பாட்டி? ஆமா, நெஞ்சு வலிச்சிருக்கோம், அதனால ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருப்பீங்க. பாட்டி, நீங்க சொல்றதெல்லாம் நிஜமா?